வணக்கம், வணக்கம், வணக்கம். இப்ப நம்ம காந்தாரா 2 இது காந்தாரா சாப்டர் 1 த லெஜண்ட் படத்தோட ஷார்ட்டஸ்ட் இத பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, வில்லன் ராஜா வந்து காந்தாரா தேசத்துக்குள்ள விளையாட்டா வேட்டையாட போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் நடந்த மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் என்ன? அப்படிங்கிறத மீதி கதை. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் உயிர குடுத்து நடிச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த படத்தோட ஹீரோக்கு அது கண்டிப்பா பொருந்தும். இந்த படத்தோட ஹீரோ அண்ட் டைரக்டர் ரிஷப் ஷெட்டி வந்து மனுஷன் என்னமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப மெனக்கெட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு இந்த படத்துல த்ரூ அவுட்டா சொல்லலாம். ஒரு ஹீரோவாவும் சரி, டைரக்டராவும் சரி, ஒரு பெரிய பிரம்மாண்டத்தையே குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பா நேஷனல் அவார்ட் கிடைக்க நெறையவே சான்ஸ் இருக்கு. ஜெயராமோட பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரம்மாண்டமா நீங்க எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அவர் குடுத்த கேரக்டர ஓகேவா பண்ணியிருக்காரு. ருக்மணி வசந்த் கியூட்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து ஒரு நார்மலான கேரக்டரா தான் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சஸ்பென்ஸ ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. வில்லன் குல்ஷனோட கேரக்டர் வந்து ரொம்ப புதுமையா இருக்கு. ஒரு நக்கல் புடிச்ச, ரொம்ப திமிர் புடிச்ச ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு அவர் வந்து கரெக்ட்டா சூட் ஆயிருக்காரு. மியூசிக் டைரக்டர் அஜினிஷோட சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் வெர்ஷன்ல அவ்வளவா எடுபடல. ரொம்ப ஓகேவா தான் இருக்கு சாங்ஸ்லாம். பட் பிஜிஎம் வந்து மிரட்டி தள்ளிட்டாரு. ஒரு புது வேர்ல்டுக்குள்ள கூட்டு போன மாரி இருந்துச்சு. நெறைய இடத்துல அந்த பிஜிஎம்னால தான் வந்து நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டே வந்து பயங்கரமா கிரியேட் ஆகுது. இந்த படம் டெக்னிக்கலி ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான படம். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 125 crores அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஷாக்கிங்கா இருந்துச்சு. எப்படின்னா வந்து இந்த காலத்துல 100 crores மேல தான் வந்து ஹீரோஸ்லாம் சேலரி வாங்குறாங்க. எப்படி 125 crores இவ்ளோ டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஒரு பிரம்மாண்டத்த வந்து எடுக்க முடிஞ்சுச்சுன்னே தெரியல. சினிமாட்டோகிராஃபியும் சரி, ஆக்ஷன் சீன்ஸும் சரி, விஎஃப்எக்ஸும் சரி, அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ரியலா இருந்துச்சு. இந்த மணிக்கு வந்து எப்படி எல்லாத்தையும் இவங்களால பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு கேட்கும்போது, நிஜமா வந்து அவங்களோட மேக்கிங் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. டாக்டர் ரிஷப் ஷெட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்காவாசி காமெடி ஸ்கிரிப்ட் தான் கொண்டு போயிருக்காரு. அதுவும் வந்து நெறைய இடத்துல செம்மையா ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சீரியஸான நோட்ல எடுத்துட்டு போய் ஒரு பயங்கரமான கிளைமாக்ஸ்ல முடிச்சிருக்காரு. படத்தோட மெயின் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட டியூரேஷன். ஒரு 2 ஹவர்ஸ் 49 மினிட்ஸ் ஸ்க்ரீன் பிளே வருது. அதுல எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெருவுக்குள்ள போறாங்கன்னா, ஒரு 15, 20 மினிட்ஸ் வந்து அதுல பேசியே அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாரி தோணும். அதான் வந்து அங்கங்க காமெடி ஃபில்லர்ஸ் போட்டு அத மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ போர் அடிக்காது. பட் இருந்தாலும் அது அவ்வளோ பெருசா காமிச்சிருக்க வேணாமோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒரு ஃபீல் வரலாம். காந்தாராவோட ஃபர்ஸ்ட் பார்ட்ட விட இந்த செகண்ட் பார்ட் டெக்னிக்கல் வைஸாவும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் வைஸாவும் சரி ரொம்ப பெட்டரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெறைய பேர் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தே ஆகணுமா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த செகண்ட் பார்ட் நீங்க டைரக்ட்டா பார்த்தாலே வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இது யாருக்கான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் தான்ப்பா எனக்கு பிடிக்கும். நான் மூளைலாம் ரொம்ப கசக்கிலாம் படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆவரேஜ் படமா அமையும். இந்த படத்துக்கு தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய குழந்தைங்கள கூட்டு வந்திருந்தாங்க. இது என்ன கார்ட்டூன் படமா பார்க்குறதுக்கு? எதுக்கு நீங்க தியேட்டருக்கு அவங்கள கூட்டு வரீங்கன்னு நிஜமாவே தெரியல. இது ஒரு மெச்சூர்ட் ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம். ஒரு 16+ ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம். குழந்தைங்கள கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா நல்லாருக்கும். மத்த ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ். இது ஒரு நல்ல தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படம். ஒரு நல்ல பிக்சர் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி இருக்கிற தியேட்டர்ல இந்த படம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா குடுக்கும். ஓவராலா ஃபியூச்சர்ல நெறைய அவார்ட்ஸ் வாங்க போற இந்த காந்தாரா 2வ தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க.